ஹலோ காய்ஸ் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நாம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, எஸ்பிஓவில் கண்டென்ட் ரைட்டர் ப்ளஸ் பார்த்தீங்கன்னா டிஜிட்டல் இன்ஃப்ளூன்சர் இவங்க 2 பேருமே டாஸ்க் கம்ப்ளீட் பண்ணக்குள்ள இந்த மாதிரி எரர் பார்த்தீங்கன்னா சில பேருக்கு பார்த்தீங்கன்னா வந்துட்டு இருக்கு. இந்த எரர் நீங்கள் எப்படி பார்த்தீங்கன்னா சரி பண்ணணும், ஏன் இந்த எரர் பார்த்தீங்கன்னா வருது, இதில் என்ன சொல்லியிருக்காங்க, நீங்கள் என்ன பண்ணணும்னு சொல்கிறத இந்த வீடியோவில் உங்களுக்கு ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேங்க. இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணா பாருங்க. கண்டிப்பாக இந்த மாதிரி உங்களுக்கு பிரச்சனை ஏதாச்சும் வந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக இந்த வீடியோ மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணி விட்டுருங்க. என்னன்னா இதில் பார்த்தீங்கன்னா 2 எரர் வரும். ஃபர்ஸ்ட் எரர் என்னன்னா டிஸ்கிரிப்ஷன் மஸ்ட் பி 20 to 30 வேர்ட்ஸ் நீங்கள் ஆட் பண்ணுங்கன்னு பார்த்தீங்கன்னா வரும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டைட்டில் மஸ்ட் பி 10 to 15 வேர்ட்ஸுக்குள்ளே நீங்கள் ஆட் பண்ணணும் வரும். ஏன் இந்த மாதிரி வருது அப்படின்னா, முன்னாடி நீங்கள் டாஸ்க் கம்ப்ளீட் பண்ண போகிறீங்க அப்படின்னா உங்களுக்கு நீங்கள் டிஸ்கிரிப்ஷனில் எத்தனை வேர்டு வேணால் நீங்கள் போட்டுக்கலாம். அதாவது 30 வேர்டுக்கு மேலே போடணும்னு சொல்லியிருப்பாங்க. ஆனால் இப்போ என்ன இருக்குன்னா டிஸ்கிரிப்ஷன் பார்த்தீங்கன்னா 30 வேர்ட்ஸ்க்குள்ளே தான் இருக்கணும். ஓகேங்களா? அதாவது 25 வேர்டு 20 வேர்டுக்கு மேலே 30 வேர்டுக்கு உள்ள 22 வேர்டு 25 வேர்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆட் பண்ணணும். அதே போல் தான் டைட்டிலுமே. ஓகேங்களா? மினிமமாக பார்த்தீங்கன்னா ஒரு 10 வேர்ட்ஸ் பார்த்தீங்கன்னா ஆட் பண்ணணும். அதே போல் 10 வேர்ட்ஸ் டு 15 வேர்ட்ஸுக்குள்ளே தான் பார்த்தீங்கன்னா இருக்கணும். 11 12 இந்த மாதிரி தான் இருக்கணும். ஓகேங்களா? இதை மட்டும் நீங்கள் சரி பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா டாஸ்க் பார்த்தீங்கன்னா இதாகிடும். ஓகேங்களா? அது எப்படி பண்ணணும்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு டெமோவை பண்ணி காட்டுறேன் பாருங்க இப்போ. இப்போ பார்த்தீங்கன்னா நான் டாஸ்க்குள்ளே போய்க்கிறேன். டாஸ்க் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் பண்ணுறதுக்காக. அதுக்கு முன்னாடி இங்கேயே பாருங்கள். உங்களுக்கு பார்த்தீங்கன்னா சேல்ஸ் டீமுக்கு எவ்வளோ இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க, ப்ரொமோஷன் டீமுக்கு எவ்வளோ இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஒரு கீவேர்டுக்கு எவ்வளோ, 2 கீவேர்டுக்கு எவ்வளோ, இது மாதிரி எல்லாமே பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. சேல்ஸ் டீம், ப்ரொமோஷன் டீம் அதை செக் பண்ணி பார்த்துங்க. ஓகேங்களா? ஓகே. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா டாஸ்க் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் பண்ண போகிறோம். எப்படி கம்ப்ளீட் பண்ண போகிறோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு என்டர் யுவர் பப்ளிக் யூஆர்எல் பார்த்தீங்கன்னா போட போகிறோம். நெக்ஸ்ட்டு டைட்டில் பார்த்தீங்கன்னா போட போகிறோம். நெக்ஸ்ட்டு யுவர் இந்த இமேஜோட யூஆர்எல் போட போகிறோம். நெக்ஸ்ட்டு டிஸ்கிரிப்ஷன். ஓகேங்களா? இந்த டிஸ்கிரிப்ஷனும் நெக்ஸ்ட்டு டைட்டிலும் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு சேம் தான். கரெக்டாக? இந்த டைட்டிலும் டிஸ்கிரிப்ஷனும் பொறுத்த வரைக்கும் நம்ம இன்ஃப்ளூன்சர் நம்ம பண்ணுவோம். என்ன ஒன்று, இது கண்டென்ட் ரைட்டில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 2 எக்ஸ்ட்ரா வரும். 1 மட்டும் எக்ஸ்ட்ரா வரும். இமேஜ் யூஆர்எல் மட்டும் நீங்கள் எடுக்கிற மாதிரி இருக்கும். மற்றபடி நீங்கள் டிஜிட்டல் இன்ஃப்ளூன்ஸாக இருக்கீங்க அப்படின்னா டைட்டில் போடுவீங்க, டிஸ்கிரிப்ஷன் போடுவீங்க, லிங்க் போட்டுருவீங்க. அப்போ இதில் 1 மட்டும் எக்ஸ்ட்ரா பண்ண போகிறோம். ஓகேங்களா? அப்போ நம்மளுக்கு எரர் வருது எதில் வரும் அப்படின்னா இந்த என்டர் டைட்டிலையும் டிஸ்கிரிப்ஷனில் தான் நம்மளுக்கு எந்த எரர் வரும். அந்த எரர் தான் நம்ம எப்படி கரெக்டாக பண்ணி தான் பார்க்க போகிறோம். ஓகேங்களா? இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன்னா பிளாக் லிங்க் பார்த்தீங்கன்னா காப்பி பண்ணிட்டேன். பிளாக் லிங்க் பார்த்தீங்கன்னா போட்டுட்டேன். ஓகேங்களா? நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறேன்னா யூஆர்எல், இமேஜோட யூஆர்எல் பார்த்தீங்கன்னா எடுக்க போகிறேன். இமேஜோடைய யூஆர்எலுமே நான் பார்த்தீங்கன்னா எடுத்துட்டேன். ஓகேங்களா? இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அடுத்தது, இங்கே பாருங்கள் என்டர் டைட்டில் அண்டு பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பண்ணுறோம் டிஸ்கிரிப்ஷன் போட போகிறோம். இப்போ டைட்டில் நம்ம எதை போட போகிறோம் அப்படின்னா இங்கே பாருங்கள், நான் ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா சேவ் பண்ணி வச்சுருக்கேன். ஓகேங்களா? இதுதான் டைட்டில். மிஸ் எம்எஸ் தோனி லெஜெண்ட்ரி லெகன்சி தட் டிஃபென்ஸ்னு இருக்கு இல்லையா, இதுதான். ஓகேங்களா? இந்த வேர்டை ஃபஸ்ட்டு நீங்கள் எண்ணுங்க, என்ன எத்தனை வேர்டு இருக்குன்னு. ஓகேங்களா? எம்எஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு வேர்டு, தோனின்னு சொல்லிட்டு ஒரு வேர்டு, அப்படின்னு ஒரு வேர்டு. ஓகேங்களா? அப்போ 1 2 3 4 5 6 7 8 9 10. ஓகேங்களா? அப்போ பார்த்தீங்கன்னா 10 வேர்டு பார்த்தீங்கன்னா இதில் இருக்குது. ஓகேங்களா? இப்போ 10 வேர்டு பார்த்தீங்கன்னா இருக்கக்குள்ளே என்ன ஆகும் அப்படின்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா கரெக்டாக பார்த்தீங்கன்னா செட் ஆகிடும். இப்போ பாருங்கள், இதை நான் காப்பி பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? இதை பார்த்தீங்கன்னா நான் காப்பி பண்ணுறதுக்காக இப்போ பார்த்தீங்கன்னா போகிறேன். ஓகே. இப்போ பார்த்தீங்க, இது நான் பார்த்தீங்கன்னா காப்பி பண்ணிக்கிறேன். கரெக்டாக பார்த்தீங்கன்னா 10 வேர்டு ஒரு 12 வேர்டு இந்த மாதிரி இருக்கிற மாதிரி பார்த்துங்க. 15 வேர்டுக்குள்ளே இருக்கணும், 10 வேர்டுக்கு மேலே இருக்கணும். இப்போ நான் டைட்டில் பார்த்தீங்கன்னா போட்டேன். 10 வேர்டு தான் இருக்கும். ஓகேவா? அது எண்ணி கூட நீங்கள் பார்த்துக்கலாம். 10 வேர்டு மட்டும் தான் இருக்கும் அதில். நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 20 வேர்டுக்கு மேலே 30 வேர்டுக்குள்ளே இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இதே தான் உங்களுக்கு இன்ஃப்ளூன்சர் டாஸ்க்லையும் இது தான், கண்டென்ட் ரைட்டர் டாஸ்க்லையும் இது தான். ரெண்டுத்துக்குமே சேம் தான். ஓகேங்களா? இப்போ பாருங்கள், 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18 19 20 21 22 23. ஓகேங்களா? கிட்டத்தட்ட 23 லெட்டர் பார்த்தீங்கன்னா நான் வச்சுருக்கேன். இதை அப்படியே நம்ம எடுத்துகிட்டு போய் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா டாஸ்க் கம்ப்ளீட் பண்ணுறதுக்காக டிஸ்கிரிப்ஷனில் போட போகிறோம். அவ்வளோதாங்க. ஓகேங்களா? இதில் பார்த்தீங்கன்னா நம்ம சப்மிட் கொடுத்தோன்னா சப்மிட் ஆகிடும். இப்போ நான் உங்களுக்கு எக்ஸாம்பிளுக்கு நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா இதையும் நான் திருப்பி காப்பி பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? திருப்பி நான் காப்பி பண்ணி கிட்டத்தட்ட நிறைய வேர்டு வந்துச்சா. இப்போ நான் சப்மிட் கொடுக்குறேன் அப்படின்னா நம்மளுக்கு சப்மிட் ஆகாது. இங்கே பாருங்கள், உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் மஸ்ட் பி 20 to 30 வேர்ட்ஸ்க்குள்ளே தான் இருக்கணும். ஓகேங்களா? அப்போ நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா நீங்கள் கரெக்டாக பார்த்தீங்கன்னா அதுதான் நீங்கள் போடணும். ஓகேங்களா? நீங்கள் அதிகமாக லெட்டர் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு அங்கே வராது. அதனால் கரெக்டாக உங்களுக்கு எத்தனை வேர்டு அவங்க சொல்லியிருக்காங்களோ 30 வேர்டுக்குள்ளே நீங்கள் ஆட் பண்ணுங்கள். 20 வேர்டுக்கு மேலே ஆட் பண்ணுங்கள் டிஸ்கிரிப்ஷன். ஓகேங்களா? நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்பான்சர் கண்டென்ட்லாம் எடுத்துகிட்டு டிஸ்கிரிப்ஷனில் போகிறீங்க. அந்தமாரி போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு டாஸ்க் கம்ப்ளீட் பண்ண முடியாதுங்க. உங்கள் டாப்பிக்கு என்ன அதுக்கு சம்மந்தமான டிஸ்கிரிப்ஷன் தான் நீங்கள் ஆட் பண்ணணும். அதுவும் 20 லெட்டருக்கு மேலே 30 வேர்ட்ஸ்க்கு உள்ளே தான் நீங்கள் ஆட் பண்ணணும். ஓகேங்களா? இது பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் வீடியோ தான். இப்போ நெக்ஸ்ட் இன்னொரு டைம் காட்டுற பாருங்கள். இப்போ இந்த இடத்துல நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா
நான் வந்து டைட்டில்ல வந்து அதிக லெட்டர் வச்சுக்கிறேன்னு வச்சுக்கங்களேன். இப்போ டைட்டில்ல பாருங்க. ம். நான் டைட்டில்ல என்னென்ன எழுத போறேன்னு பாருங்க. டைட்டில் இன்னும் கொஞ்சம் நான் ஏதோ எழுதுறேன். ஓகேங்களா? ஸோ இன்னும் கொஞ்சம் நான் எதோ எழுதினே போறேன்னு வச்சுக்கங்களேன். ஸோ இந்த மாரி வந்து நெறைய நான் எழுதுறேன் அப்படின்னா, எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா சப்மிட் ஆகாது. ஏன்னா டைட்டிலுமே நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா 10 வேர்ட்ஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கணும். உங்களுக்கு அதுக்கு மேல இருந்துச்சு 15 வேர்ட்ஸ்க்குள்ள தான் இருக்கணும். அதுக்கு மேல இருந்துச்சு அப்படின்னா, கண்டிப்பா சப்மிட் ஆகாது. இப்போ பாருங்க திரும்பி சப்மிட் குடுக்குறேன் பாருங்க. சப்மிட் ஆகல இங்க பாருங்க. இந்த எரர் பாருங்க. டைட்டில் மஸ்ட் பி 10 டூ 20 வேர்ட்ஸ்க்குள்ள தான் இருக்கணும். ஓகேங்களா? ஸோ அப்ப நான் 15 வேர்டு சொல்லியிருந்தேன். இப்போ 20 வேர்டுன்னு நான் மாத்திருக்கேன். ஓகேங்களா? அப்போ நீங்க என்ன பண்ணா டைட்டில பொறுத்தவரைக்கும் 10 வேர்டு மேல 20 வேர்ட்ஸ்க்குள்ள தான் இருக்கணும். இதுல வந்து பார்த்தீங்கன்னா 20 வேர்ட்ஸ்க்கு மேல 30 வேர்ட்ஸ்க்குள்ள தான் இருக்கணும். எது? அந்த டிஸ்கிரிப்ஷன். ஓகேங்களா? இப்போ பாருங்க நான் சப்மிட் குடுக்குறேன். சப்மிட் ஆயிடும். அவ்வளோதான் விஷயம். ஓகேங்களா? 5 கீவேர்ட் எனக்கு வந்துச்சுங்களா? ஸோ 5 கீவேர்டுக்கு ரூ. 250 வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ஆட் ஆயிருக்கு. இது ப்ரொமோஷன் டீம் இந்த ஐடி. ஓகேங்களா? ஸோ இதே தாங்க உங்களுக்கு இன்ஃப்ளூயன்சர் டாஸ்க்குமே இதே தான். கன்டென்ட் ரைட்டர் டாஸ்க்குமே இதுதான். ஓகேங்களா? ஸோ நீங்க வந்து கரெக்ட்டா வந்து பார்த்தீங்கன்னா பண்ணீங்கன்னா, கரெக்ட்டா உங்களுக்கு அமௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லா ஆட் ஆகும். நெறைய நண்பர்களுக்கு அந்த டிஸ்கிரிப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா எரர் வந்துட்டு இருந்தது. அதேபோல டைட்டில் எரர் வந்துச்சு. ஸோ அதுக்கான ஃபுல் டீட்டெயிலா இந்த வீடியோல உங்களுக்கு சொல்லியிருக்கேன்னு நெனைக்கிறேன். மறக்காம உங்களுடைய எஸ்பிஐ யூசர்ஸ்க்கு மறக்காம இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. அவங்களுமே கரெக்ட்டா பார்த்துட்டு கரெக்ட்டா பண்ணுவாங்க. கீவேர்டு இல்லாம மிஸ் ஆகாம ஃபுல் அமௌண்ட் வரதுக்கு அவங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்குங்க. ஸோ இந்த வீடியோ புடிச்சிருந்தா மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸ் மறக்காம ஷேர் பண்ணுங்க. ஸோ அடுத்த வீடியோ சந்திக்கிறேன். அது அன்பு அன்பு அஃபிஷியல். தேங்க்ஸ் பாய்.